ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சிலவற்றை பார்க்கும் பொழுது வியப்பாகத்தான் உள்ளது. அது என்னவென்றால், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனையோடு இருக்கிறாய். ஒரு நிமிஷம் கூட யோசனை இல்லாமல் நீ இருக்கவே இல்லை. எல்லா நிமிஷமும் யோசனைகளை மட்டும்தான் உன்னுடைய மனமானது சுமந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான தீர்வுகள் உன்னுடைய மனதில் இருக்கிறது என்றால் எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வுகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். யோசனைகள் இருக்கிறது பலமாக, ஆனால் ஏதாவது ஒன்றுக்கு தீர்வு கண்டுபிடித்திருக்கிறாயா என்று பார்த்தால் இல்லை. குழப்பங்கள் மட்டுமே தான் எங்கும் மிச்சமாக உள்ளது. என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? புரியும். புரியாமல் எங்கு போகும்? தங்கமே, வாழ்க்கையில் நிறைய இடத்தில் அவமானங்கள் பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நிலை குலைந்து இருக்கிறாய். எது செய்தாலும் நமக்கு சரியில்லையே, எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நமக்கு ஒத்து வரவில்லையே, நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே மாற்றங்களே இல்லாமல் போய்விடுமோ என்று அதிகமான பயங்களோடு தான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன தெரியுமா? மனதில் எவ்வளவுதான் காயங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் வலிகள் இருந்தாலும், முதலில் அந்த காயங்களை தூக்கி போடு. உனக்கு கொடுத்தது எல்லாமே யாரோ ஒருவர் தான். அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததல்லவா, நீயாக உருவாக்கினாயா? இல்லையே, யாரோ ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் கெட்டது நடக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய விஷயங்கள். இது முழுவதுமே உன்னுடைய வாழ்க்கையில் கூட்டாக சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று போட்ட திட்டங்கள். இன்னமுமா உனக்கு அது புரியவில்லை? ஒவ்வொரு நாளும் நானும் உனக்கு சொல்வது, அம்மா எல்லோரையும் புரிந்து கொள், யாரையும் புரிந்து கொள்ளாமல் இருக்காதே. எல்லாருமே ஏமாற்றுவதற்கு தயங்குவது இல்லை. நீதான் எல்லோரையும் நம்புகிறாய், ஆனால் ஒழுங்காக நீயே உற்றுப்பார். உன்னை யாராவது நம்புகிறார்களா? முதலில் நீ எல்லாரையும் நம்புவதை விட எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் நம்பி ஏமாந்து போவது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிச்சமாக இருக்கிறது. நானும் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், உன்னை சுற்றி அதிகமாகவே தவறானவர்கள் இருக்கிறார்கள். அதில் நீ மட்டும்தான் நல்லவனாகவோ இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. முதலில் யார் எப்படிப்பட்ட குணத்தோடு இருக்கிறார்கள் என்பது, அதை நீ முதலில் பார்க்க வேண்டும் என்று. ஆனால் அதை எதையுமே பார்க்காமல் உன்னுடைய இஷ்டத்திற்குத்தான் நீ இருக்கிறாய். முதலில் தங்கமே, பணம் காசு சம்பாதிப்பது அனைத்தும் இருக்கட்டும். முதலில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்களை உனக்காக செய்கிறார்கள் என்று பார். அவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அதற்கு தகுந்தது போல பழகு. ஒருவன் உன்னிடம் யதார்த்தமாக பழகிறான் என்றால் நீயும் அப்படி பழகு. ஒருவன் உன்னிடம் கவுடாக பழகிறான், தவறாக பழகிறான் என்றால் ஒதுங்கு. அதற்காக நீ அவனை மீறி பழகணும்னு சொல்லலை, ஒதுங்கன்னு தான் சொல்கிறேன். சரியா? முக்கியமாக 3 பேர் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற 3 பேர், அதில் ஒருத்தவன் சேர்ந்துக்கிட்டான். ஏற்கனவே உன்னை எப்பொழுதுமே நீ உன்னுடைய வாழ்க்கை வீணாக போயிடணும், உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு 3 பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அதில் இப்போ ஒருத்தவன் சேர்ந்து 4வதாக சேர்ந்து 4 பேரும் ஒரு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணாங்க. அது கோயிலில் எந்த தெய்வமும் யார் வாழ்க்கையும் கெட்டு போகணுன்னு நினைக்காது, அதனால் அது பழிக்கலை. அடுத்தது ஒரு நபர்கிட்ட போனாங்க, தப்பான ஒரு நபர். அங்கே போய் பூஜை செஞ்சிட்ருக்காங்க உனக்காக. எப்படி இதெல்லாம்? தெய்வம் உன்னை சுற்றி உன்னுடைய வீட்டை சுற்றியும் உன்னை சுற்றியும் ஒரு வளையத்தை போட்டிருக்கு. இந்த வளையத்தை போட்டது யாருன்னா நீ. தெய்வத்தை நம்புகிற, அடுத்தது தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்க. மந்திரமே நீ சொல்லலைனாலும் சில நேரத்தில் சாயி சாயின்னு சொல்கிற. ஒவ்வொரு முறையும் வியாழக்கிழமை நீ பூஜை பண்ணும்போது சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெயின்னு என்னை நீ எப்போயுமே போற்றி பாடிக்கிட்டு, என்னை மட்டும் இல்லை எல்லா தெய்வத்தையும் மந்திரத்தை சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு நல்லது செஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கிற. தெய்வத்தை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைய எவனாவது தொட முடியுமா? தொடவே முடியாது. அவன் தொட்டால் அவன் நிச்சயமாக அழியறதுக்காக தான் அவன் தொடுவான். அவன் ஒருத்தன் தொடுறான்னா அவன் நிச்சயமாக அழியறதுக்காக தான் தொடுவான்.
அவன் உன் வாழ்க்கையை தொடரணும்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்காக ஒரு இடத்துக்கு போய் உனக்கு தீய விஷயத்த செஞ்சிட்ருக்கான். அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அந்த 4 பேத்துக்கும் அழிவு காலம் வந்துட்டு, மிகப்பெரிய ஒரு அழிவு காலம். எல்லாமே தெய்வத்தோடைய பேரை வச்சுக்கிட்டு தெய்வம் எப்படி வாழ்ந்துச்சோ அதுமாரி வாழாமல் தெய்வம் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி வாழ்கிறாங்க அந்த 4 பேரும். தெய்வம் பேர் தான், 4 பேருக்குமே தெய்வத்தோட பேர் இருக்குது. அவங்க எப்பயுமே தவறான பாதை தான், அதாவது தவறான விஷயங்கள் செய்வது. குடும்பத்தில் எல்லா விஷயத்தையும் தவறாக செய்வாங்கள்ல, கெட்ட பழக்கங்கள் வச்சுருப்பாங்கள்ல, அந்த கெட்ட பழக்கங்கள் வச்சுருக்காங்க. இவங்க எல்லாமே உன்னுடைய வாழ்க்கை துணை உடைய நண்பர்கள். நல்லா இருக்கணும் அப்படின்னு கூட இருந்தே கழுத்தை இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. இவங்களுக்கு எல்லாமே தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் கையை வச்சுட்டாங்க, அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுப்பாங்க. இது மட்டும்தான் உண்மை. கையை வைத்தவன், உன்னுடைய வாழ்க்கையில் கையை வைத்தவன் நிச்சயமாகவே மரண அடி பெறுகிறான். யார் ஒருவர் தெய்வத்திற்கு உண்மையாகவோ மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு தீய விஷயத்தையும் செய்யக்கூடாது. அப்படி அவன் தீய விஷயத்தை செய்கிறான் ஒருவனுக்கென்றால் அவனுக்கு இந்த பூமியில் இருக்கும் பொழுது நரகம் என்ற ஒன்றை காட்டப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார்கள், அது அவர்களுக்கே திரும்பி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அளவு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது பத்தாதாம், நரக வாழ்க்கை வேண்டும் என்று அடுத்தவனுடைய வாழ்க்கையை கிடைக்கிறார்கள், நரக வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறார்கள். எல்லா விஷயத்திலும் தடைகள் ஏற்பட்டு வாழ்க்கையா இல்லை வேண்டாமா, முடித்து கொள்ளலாமா என்ற ஒரு நிலைமைக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரப்போகிறது. நீ எதையும் நினைத்து கவலைப்பட்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு வாழ்க்கையை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. வாழ்க்கை மாறும். யார் கையில் உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துருக்க? என் கையில் நீ கொடுத்துருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படலாமா? கவலைப்பட்டால் என்னை வணங்குறதுக்கும் தெய்வத்தை வணங்குறதுக்கும் வணங்காமல் நீ இருக்கலாம். நம்பிக்கையோடு இரு. நீ இதெல்லாம் பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குதே அப்படிலாம் நடக்குதே ஏன்னு நீ கவலைப்பட்டுட்டே இருந்தனா உடல்நிலை வீணாக போகும். அவ்வளவுதான். உடல்நிலை வீணாக போயிட்டுனா உன்னால் கவலையும் பட முடியாது, உன் குடும்பத்தை காப்பாற்றவும் முடியாது. உன்னுடைய குடும்பத்தை நீ பார்க்கணும், உன் குடும்பத்தை சரி செய்யணும், உன் குடும்பத்துக்காக நீ எல்லாம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீ என்ன பண்ணணும்னா கவலையை விடணும். அடுத்தவன் இதை சொல்கிறான் அதை சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிற வழியை பார். உனக்கு அதிகமாக இப்போல்லாம் தலைவலி வருது. சரியா சொல்கிறேனா? அதிகமான தலைவலிகள் ஏற்படுகிறது. அது எதனால்? நீ கோபப்படுறதுனாலையும் அதிகமாக யோசிக்கிறதுனாலையும் தலை அப்படியே வெடிப்பது போல உனக்கு தலைவலிகள் வருகிறது. நீ இந்த விஷயம் குழம்பி நிற்பதோ கோபப்படுறதோ இதெல்லாம் விட்டுட்ட அப்படின்னா உடல்நிலை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தீய விஷயங்களை செய்கிறார்கள், அது யார் வாழ்க்கையை கெடுக்க? அவங்க வாழ்க்கையை அவங்க கெடுத்துக்க. அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத. ஏன் நான் உனக்கு சொல்கிறேன்னா, இவங்கள்ட்டலாம் நீ பார்த்து இரு, நம்பாத, இவங்க மேலாம் ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். நீ ஏன் பிள்ளை, நீ சாயோட பிள்ளை. சாய் பிள்ளை எப்போயுமே அழக்கூடாது, குழம்பக்கூடாது, கோவப்படக்கூடாது. இந்த சாய்க்கே தப்பு செஞ்சால் மட்டும்தான் கோவம் வரும். தப்பு செஞ்சிட்டாலும் கோவம் வரும், தப்பு செய்யலைன்னா கோவம் வராது. இது உனக்கு எதிராக ஒருத்தவங்க செய்யலாம், இல்லை நீ இன்னொருத்தவனுக்கு செய்யலாம். யாருக்கும் தப்பு செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கோவம் வரும், மற்றபடி கோவம் வராது. உனக்கு கோபம் வர வேண்டாங்கிற, புரிகிறதா? நம்பிக்கையோடு இரு, எல்லாமே உனக்கு அற்புதமாக நடக்கும். நிறைய விஷயத்தை பார்த்துட்டேன், இனிமேல் என்னெல்லாம் சாதாரணம் தான். நம்பிக்கையோடு இருங்கள், மடமடவென்று வளர ஆரம்பிப்பீர்கள். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இப்போ தீய விஷயத்தை செஞ்சிட்ருக்கான் பார்த்தியா, அவனே நடுங்குவான்.
என்னடா இவ்வளவு காசு கொடுத்து பண்ணமே, ஆனால் என்ன இது ஒன்றுமே நடக்கலை, ஒரு விஷயம் கூட நடக்கலை அப்படின்னு அவனே யோசிப்பான். அப்போ தான் தெரியும் அவனுக்கு திரும்பிட்டு தீய விஷயம் செஞ்சது அவனுக்கே திரும்பிட்டு அப்படின்னு அப்போ தான் தோணும். நீ சந்தோஷமாக இரு, உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கத்தான் நீ இத்தனை பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்க. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். நீ எவ்வளவு சோகத்தோடு இருக்க, என்னென்ன விஷயத்த செய்யணும்னு இருக்க, எந்த விஷயத்திற்காக நீ போராடிட்டுருக்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீ எதையும் சொல்ல வேண்டாம், நான் செய்வேன், என் பிள்ளைக்காக செய்வேன். உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் நான் நீக்குவேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வைத்து உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போவது மட்டுமே என்னுடைய லட்சியம். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் வச்சிருக்க லட்சியத்தை அடைவேன். நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு தேவை. பொறுமையோடு இரு. சதா சர்வகாலமும் நீ தெய்வத்தை வணங்குவது வீணா போவாது. சதா சர்வகாலமும் இந்த சாய் இருப்பேன் உனக்கு துணையாக. சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.